ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளோட சேனலில் என்ன மாதிரியான கண்டென்ட்டோ வீடியோஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ விமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆரி ஒர்க்கை வந்து நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஆரியை ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணணும், இல்லை வந்து ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஸ்டாண்டோட ஓப்பனிங், அதை எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம், இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நார்மலாக ரவுண்ட் ஸ்டாண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து ஃப்ரேமில் போட்டு இழுக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து கிளாத் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த டேமேஜ் இல்லை. அதுவும் வந்து இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நல்லா உட்காந்துட்டு மூவ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை ஒரு ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பாக்ஸ் ஸ்டாண்ட். ஸோ பாக்ஸ் ஸ்டாண்டோட யூசேஜ் என்ன, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, வேறு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேம் இருக்காது. நம்ம நார்மல் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் போட்டு நீங்கள் இழுக்கும்போது துணி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஒரு கஷ்டம் இருக்காது. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு ஒரு இடத்துல நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். காலையும் வந்து அழகாக அப்படி திருப்பிட்டு ஸோ இப்படி போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4 லெக்கையும் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படின்ட்டுன்னு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து இந்த டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து அழகாக அப்படி திருப்பி போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் எப்படி கிளாத் போட்டு ஒர்க் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1 மீட்டர் கிளாத் வந்து போடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நெக் வந்து ஃபுல்லாக உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு பேக் நெக் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், நிறைய புட்டாஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுக்கு வந்து போட்டுட்டு நம்ம ஃபைனலாக ஒரு சைட் போடும்போது லாஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரிப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு துணி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான இது வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டாண்டோட நமக்கு வந்து 12 கிளிப்ஸ் வந்துடும். ஸோ இது நீங்கள் வந்து இப்போ வந்து நான் ஒரு 6 கிளிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஒரு 6 கிளிப்ஸ் வந்து சேர்த்து கொடுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைட் வந்து கிரிப் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். டைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து லைக் ட்ரம் சவுண்ட் வந்து கேட்கும். அதுக்கு இதில் ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா?